வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்பி. இன்றைக்கி நாம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ரத்னகிரி பாலமுருகன் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேலூர்லேருந்து ரத்னகிரி பாலமுருகன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணேன். அந்த நாள் வழக்கத்தை விட பனிமூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. ரத்னகிரி முருகன் கோயில் போகணும்னு நினைக்கிறவங்க வேலூர் புது பேருந்து நிலையத்திலேருந்து ப்ரைவேட் பஸ் மூலியமா நீங்கள் பூட்டுத்தாக்கு பஸ் ஸ்டாப் போயிடலாம். பூட்டுத்தாக்குலேருந்து ஆற்காடு போகிற எல்லா பஸ்லேயுமே நீங்கள் ரத்னகிரி முருகன் கோயில் போய் சேர்ந்துடலாம். வேலூர் பழைய பேருந்து நிலையத்துக்கு போனீங்கன்னா அங்கே தான் ஆற்காடு போகிற டைரெக்டான பஸ்ஸே கிடைக்கும். அதில் ஏறினீங்கன்னா நீங்கள் நேரடியாகவே ரத்னகிரி முருகன் கோயிலுக்கு போய் சேர்ந்துடலாம். நான் ப்ரைவேட் பஸ்ஸில் போனதால் நான் இங்கேயே இறங்கிட்டேன். இந்த ஆர்ச்சில் இருந்து ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் நடக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஆற்காடு போகிற கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கோயில் பக்கத்துலேயே நீங்கள் இறங்கிக்கலாம். விநாயகருக்கு மலை உச்சியில் ஒரு கோயில், மலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த கோயில்னு மொத்தம் 2 கோயில் இருக்குது. இந்த மலை ஒரு 150 படிக்கட்டு மட்டுமே இருக்கிற ஒரு சின்ன மலை தான். அதனால் பெரியவங்க கூட ஈஸியாக ஏறிடலாம். இந்த மலை மேலே ஏற முடியாதவங்க 2 வீலர் இல்லை 4 வீலரில் கூட நீங்கள் வந்துடலாம். பதினாலாம் நூற்றாண்டில் தமிழ் சைவத்துறவி அருணகிரிநாதர் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காரு. ரத்னகிரி வாழ் முருகனே இளைய வாரமர் பெருமாளே, அதாவது தேவர்களின் கடவுளான முருகன் ரத்னகிரி மலையில் வசிக்கிறார்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. 14ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட இந்த கோயில் 1980ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டு பாலமுருகன் அடிமை என்பவரால் பராமரிக்கப்பட்டது. இந்த கோயிலுக்கு வர மக்கள் காவடி எடுக்கிறது, பால அபிஷேகம்னு தங்களோட பிரார்த்தனையை செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து தங்களோட நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. இந்த கோயிலில் முருகனை திருமண கோலம், குரு கோலம்னு 2 வடிவங்களில் பார்க்கலாம். இந்த கோயில் காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் அண்ட் ஈவினிங் டைம் 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கோயில் நட திறந்திருக்கும். இந்த கோயிலில் மூலவர் பாலமுருகன், உற்சவர் சண்முகர், தாயார் வள்ளி மற்றும் தேவசேனா. இந்த கோயிலோட அதிகாரப்பூர்வ தெப்பக்குளம் சமீபத்தில் அற்புதமாக புதுப்பிச்சிருந்தாங்க. நாங்கள் போன நேரத்தில் மூடிதான் இருந்துச்சு. இந்த குளம் சாயங்காலம் 6 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு நீங்கள் ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.